ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் பச்சடி தான். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்ச ரெசிபி இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. இதுக்கு வந்து ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன். அதை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டாங்க, குட்டியாக இருந்தால் தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இதுக்கு ஸ்வீட்டோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1/4 கப் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு வெல்லம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெல்லத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். வெல்லம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து தூசு மண் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இதை வந்து கரைச்சி வடிகட்டிட்டு நம்ம வந்து இந்த ரெசிப்பியில் சேர்த்தும்போது வாய்க்கு வந்து அந்த மண் வந்து நரம் இருக்காதுங்க. முதல் வந்து வெல்லம் வந்து கரைஞ்சோன்னே இதை வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நாட்டு சக்கரை சேர்த்துறீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே சேர்த்திக்கலாம். நம்ம வந்து கரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. இப்போ வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க. கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு சேர்த்திக்கலாம். அடுத்து வந்து நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்துறேங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. நம்ம வந்து இன்னும் வரமிளகாத்தூளும் போட போகிறோம், அதனால் இந்தளவுக்கு மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் அதையும் வந்து இந்த கடாயில் சேர்த்திட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த மாங்காயை வந்து வதக்கி விடலாங்க. எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டோன்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்த்திக்கலாங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு இனிப்பும் காரமும் வந்து தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து வரமிளகாத்தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு கலந்து விட்டுறலாங்க. இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா தண்ணி தெளித்து மூடி வைங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் மூடி வைக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்திருக்குங்க. பட் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுனாவே நமக்கு நல்லாயிருக்கும். பெருசாக அடி பிடிக்கலிங்க, லைட்டாக மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டதுன்னா தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிருங்க. மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நமக்கு வந்து மாங்காய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்திக்கலாம். ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். மண் தூசு எல்லாமே நமக்கு ஃபில்டர் ஆகிடுங்க. மாங்காய் வெந்ததுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்திட்டு அது வந்து ஒரு கொதி வந்துச்சுன்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. நம்ம வந்து கொஞ்சம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இனி அவ்வளோதான், நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே கிரேவியாட்ட வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல காரசாரமான புளிப்போட இனிப்பு சுவையும் சேர்ந்த மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.